விஜய் இறுதியாக நடிக்க இருக்கிற திரைப்படம் தளபதி 69. தற்பொழுது ஷூட்டிங் நடைபெற்று வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட படப்பிடிப்பு சீக்கிரமாகவே நிறைவடைய இருக்கு. அடுத்ததா தளபதி 69 படத்தை பற்றி விஜய் அறிவிப்பை மேற்கொள்வாருன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில படத்தை பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க இருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. படத்தை வினோத் இயக்க போறதாக சொல்லப்பட்டு வரும் சூழல்ல இந்த படம் அரசியல் கதை களத்தில் உருவாக இருக்கிறதாக சொல்லப்படுது. படத்துல சமந்தா மற்றும் கீர்த்தி சுரேஷ் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனா இது குறித்த எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகல. இந்த படத்துடன் சினிமால இருந்து விலகி முழுவதுமாக அரசியல்ல ஈடுபட போறதாக விஜய் அறிவிச்சிருக்காரு. இதனால அவரது ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் அவரது அரசியல் பயணத்துல அவர் வெற்றி அடையணும்னு ரசிகர்கள் காத்திருக்காங்க. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல விஜய் போட்டியிட போறதுனால அந்த தேர்தல்ல அவர் வெற்றி அடைவாருன்னு ரசிகர்கள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதனிடையே தளபதி 69 படத்தோட ஒளிப்பதிவாளர் குறித்த அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. முன்னதாக வினோத்துடன் தீரன் மற்றும் விஜயின் மாஸ்டர் படங்களில் இணைந்து பணியாற்றிய சத்யன் சூரியன் தளபதி 69 படத்துக்கு கேமராமேனாக இணைய இருக்கிறதாக சொல்லப்படுது. விரைவிலேயே தளபதி 69 படம் குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிற சூழல்ல அடுத்தடுத்து படத்தின் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் குறித்த அப்டேட்கள் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட அப்டேட்டுக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பூஜையை விரைவிலேயே போட இருக்காங்களாம். இதுல விஜய் கூட மனைவி சங்கீதாவும் கலந்துக்க இருக்காங்களாம். இந்த படம் தான் விஜயின் நடிப்பில் உருவாகிற கடைசி திரைப்படம்னு செய்திகள் ஏற்கனவே வெளியாகி இருந்துச்சு.